காமத்தை அடக்காததால் என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள ஒரு தவசியின் கதையை கேளுங்கள். இந்த கதையை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இது காம ஆசைகளை அடக்குவதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஒரு காலத்தில் ஒரு தவசி வனத்தின் நடுவே தனியாக ஒரு சிறிய குடிசையில் வசித்து வந்தார். அவர் தன்னை முழுவதும் பிரம்மச்சரியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் அர்ப்பணித்திருந்தார். ஒரு நாள் ஒரு அரசன் வேட்டைக்காக அந்த காட்டுக்குள் வந்தார். பல மணி நேரம் வேட்டையில் எதுவும் கிடைக்காமல் அவர் விரக்தியாகவும் சோர்வாகவும் தண்ணீரை தேடத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் அந்த தவசியின் குடிசையை பார்த்தார். உதவிக்காக அவர் அங்கே சென்றார். ஆனால் தாகம் மற்றும் பசியில் அவர் தரையில் விழுந்தார். தவசி அவரை பார்த்ததும் குளிர்ந்த தண்ணீர் தெளித்து அவரை எழுப்பினார். அரசன் விழித்து கொஞ்சம் உணவு சாப்பிட்டு கொஞ்சம் தெளிவானார். அவரை காப்பாற்றிய தவசிக்கு நன்றி கூறி, ஞானியாரே, என் உயிரை நீங்கள் காப்பாற்றினீர்கள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்றார். தவசி சிரித்தார். அரசே, எனக்கு எதுவும் தேவையில்லை. என் வாழ்க்கை பிரம்மச்சரியத்திற்கும் ஆன்மீக ஒழுக்கத்திற்குமே அர்ப்பணிக்கப்பட்டது என்றார். அரசன் மிகவும் பிரமிக்கப்பட்டு அவரை ஒரு நாள் அரண்மனைக்கு வர அழைத்தார். சில மாதங்களுக்கு பிறகு தவசி அரசனின் அழைப்பை ஏற்று அரண்மனைக்கு வந்தார். அரசன் அவரை மரியாதையுடன் வரவேற்று தனது நம்பிக்கைக்குரிய பணிப்பெண்ணை தவசிக்கு உதவ சொன்னார். அந்த பணிப்பெண் மிகவும் அழகாகவும் நல்ல பண்புகளுடனும் இருந்தாள். அவள் தவசிக்கு உணவு பரிமாறி அவரின் தேவைகளை கவனித்தாள். கூடவே அவர் தூங்கும் பொழுதும் அவள் விசிறினாள். இப்படி ஒரு பெண்ணின் அருகில் வாழும் அனுபவம் தவசிக்கு புதியதாக இருந்தது. அவரது மனம் மெதுவாக அந்த பெண்ணிடம் ஈர்க்கப்பட்டது. அவரது கண்கள் அவளது அழகை குறி வைத்திருந்தன. காம நோக்கங்கள் அவரது மனத்தில் தோன்றத் தொடங்கின. பல ஆண்டுகளாக பழக்கப்பட்ட தவ மற்றும் பிரம்மச்சரிய ஒழுக்கம் சிதறத் தொடங்கியது. அவரது அமைதியான மனம் கலங்கத் தொடங்கியது. ஒரு நாள் தவசி கேட்டார், அழகியே, நீ திருமணமானவளா? அவள் வெட்கத்துடன் சொன்னாள், இல்லை ஐயா, நான் இன்னும் திருமணம் செய்யவில்லை. இதை கேட்டு தவசியின் மனம் ஆசையால் நிரம்பியது. நீ அரசமனைக்கு வெளியே என்னை சந்திக்கிறாயா என்றார். அவள் சிரித்து பதில் சொன்னாள், நிச்சயமாக ஐயா, அது எனக்கு பெரும் பேறு. தவசி சொன்னார், நாளை நிச்சயமாக வருவேன். அன்று முதல் தவசியின் மனம் தியானத்தில் உறுதியாக இருக்க முடியவில்லை. அவர் சிந்தனைகளில் அந்த பணிப்பெண்ணே நிறைந்திருந்தாள். நாளை காலையை எதிர்நோக்கி காத்திருந்தார். அடுத்த நாள் சூரியோதயமானதும் அவர் அவளது வீட்டிற்கு ஓடி வந்தார். அவள் அவரை அன்புடன் வரவேற்று சிறந்த உணவுகளை பரிமாறினாள். தவசி உடலினால் திருப்தியாக இருந்தாலும் மனதில் போராட்டம் நிகழ்ந்தது. திருமணம் செய்யலாமா வேண்டாமா என்ற எண்ணங்களுடன் போராடினார். ஒருபுறம் தன்னை ஆண்டுகளாக வழிநடத்திய ஆன்மீக பாதையை இழப்பதற்காக அவர் பயந்தார். மறுபுறம் அவளது அழகு அவரை ஈர்த்தது. இன்னும் சில நாட்கள் காத்திருக்கிறேன் என்று முடிவு செய்தார். ஆனால் உள்ளுறையில் அவள் மறுத்தால் என்ன செய்வேன் என்ற பயமும் இருந்தது. அன்று முதல் அவர் தினமும் அவளது வீட்டிற்கு சென்று நேரம் கழிக்கத் தொடங்கினார். இது ஊரில் இருப்பவர்கள் கவனத்திற்கு வந்தது. அவர்கள் அரசனிடம் சென்று, அரசே, உங்கள் விருந்தினர் தவசி தினமும் அந்த பணிப்பெண்ணின் வீட்டிற்கு சென்று சில மணி நேரங்கள் செலவிடுகிறார். இது எங்கள் இளைஞர்களுக்கு சிலமாகும் என்று புகார் கூறினார்கள். அரசன், நான் இந்த விஷயத்தை கவனிக்கிறேன் என்றார். இந்நிலையில் தவசி காமத்தால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் நாளையே திருமணத்தை முன்வைத்து பேச வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த நாள் ஊரில் ஒரு திருவிழா நடைபெற்றது. அந்த நாளில் ஏழைகளுக்கு நன்கொடை கொடுத்தால் இரட்டிப்பு புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பிக்கை இருந்தது. தவசி அவளது வீட்டிற்கு வந்தபோது அவள் கேட்டாள், ஐயா, உங்களிடம் 4 நாணயங்கள் இருக்கிறதா? நானும் ஏழைகளுக்கு நன்கொடை தர விரும்புகிறேன். தவசி சொன்னார், இல்லை, ஆனால் கவலைப்படாதீர்கள், அரசனிடம் கேட்டு தருகிறேன். அவர் அரண்மனைக்கு சென்று, அரசே,
நீங்கள் ஒரு நாள் என் உயிரை காப்பாற்றினேன் என்று சொன்னீர்கள். எனவே இன்று ஒரு வேண்டுகோளை வைக்க வந்துள்ளேன் என்றார். அரசன் அவன் மீது மரியாதை குறைந்திருந்தாலும், சரி, என்ன வேண்டும் என்றார். தவசி 4 நாணயங்கள் கேட்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் அப்போது ஒரு எண்ணம் வந்தது. 4 நாணயமா? ஏன் 8, 16, 1000 நாணயங்கள் கேட்கக்கூடாது? அரசன் எனக்கு உயிர் கடன் பட்டவன். அவனிடம் முழு ராஜ்யத்தையே கேட்கலாம். அதை நான் செய்தால் அந்த பெண்ணையும் ராணியாக ஆக்கி திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த காமமும் பேராசையும் ஒரே நேரத்தில் அவரை முட்டாளாக்கின. அவர் சொன்னார், அரசே, உங்கள் முழு ராஜ்யத்தையும் நான் விரும்புகிறேன். அரசன் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். பொய்யரே, நீ ஏற்கனவே உன்னுடைய மரியாதையையும் தவ ஒழுக்கத்தையும் இழந்து விட்டாய். இப்போது என் ராஜ்யத்தையே கேட்கிறாயா என்று கோபம் அடைந்தார். அப்போது அரசன் உத்தரவிட்டார், இந்த நாசகரமான மனிதனை வாழ்க்கை முழுவதும் சிறையில் அடைத்து விடுங்கள். இவ்வாறு அந்த தவசி தனது ஆண்டுகளுக்குமான தவ முயற்சி, மரியாதை, சுதந்திரம் அனைத்தையும் இழந்தார். ஏனெனில் அவர் காமத்தை கட்டுப்படுத்தவில்லை. இன்று நாம் சுற்றி பார்ப்போம் என்றால் இளைஞர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள், பெரியவர்களும் கூட காம ஆசையின் சிக்கலில் விழுகிறார்கள். இணையத்தில் உள்ள 70% வீடியோக்களும் அந்த வகையானவைதான். மக்கள் தனியாக இருக்கும்போது இத்தகைய எண்ணங்கள் அதிகமாக வருகின்றன. ஆனால் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது என்னவென்றால், அந்த எண்ணங்கள் வரும்போது உடனே வேலை செய்யத் தொடங்குங்கள். அல்லது அந்த இடத்தை விட்டு வெளியே போங்கள். இல்லையென்றால் நண்பனோடு பேசுங்கள். குடும்பத்தினருடன் இருங்கள். காம ஆசை தனிமையில்தான் அதிகமாக வளர்கிறது. நல்ல நண்பர்களின் நடுவில் அது மங்கிவிடுகிறது. நாம் வீணாக இழுக்கும் இந்த ஆற்றல் மிக உயர்ந்த நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பொழுதுபோக்குக்காக அல்ல. இதை கட்டுப்படுத்தினால் நாம் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் செய்யலாம். அதிக வெற்றி பெற்ற தலைவர்கள், விஞ்ஞானிகள், முனிவர்கள், அவர்கள் அனைவரும் இந்த ஆற்றலை கட்டுப்படுத்தினவர்கள். நீங்கள் உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் வீழ்ச்சி உறுதி. ஆனால் கட்டுப்படுத்தினால் கவனம், மன உறுதி, சுயமரியாதை, எதிர்காலம் உருவாக்கும் சக்தியெல்லாம் உங்கள் வசம். இன்று சரியான முடிவை எடுங்கள். ஏனெனில் நீங்கள் ஆசைகளை ஜெயித்தால் சாதாரண மனிதனை விட உயர்வாக விழிக்கிறீர்கள். உங்கள் உண்மையான திறனை அடைவதற்கு இது முதல் படியாகும். இந்த கதை உங்க நிறைய சிந்திக்க வைக்கும், மாற்றும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க.